4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 4 மாவட்டங்களிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 6 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் அதன் அடிப்படையில் அடுத்த 6 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே விவரங்களோடு செய்தியாளர் ஹரிஹரன் இணைக்கிறார். ஹரிஹரன், இது தொடர்பாக வானிலை மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிற விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. குறிப்பாக இந்த டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகே 50 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில நேற்று முதலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகின்றது. இதில் அதிகபட்சமாக கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று காலை 5:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரை மழை அளவில் எண்ணூரில் அதிகபட்சமாக 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. 24 மணி நேரத்தில் 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. அதே நேரத்தில் மணலியில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பேசன் பாலத்தில் 20 சென்டிமீட்டர், அதே போன்று பாரிமுனை மற்றும் எண்ணூர் மற்றும் பாரிமுனை என்ற 2 இடத்திலுமே 26 சென்டிமீட்டர் என்ற அளவில் அதி கனமழை பெய்திருக்கிறது. அதே போன்று திருவல்லிக்கேணி, ஐசோஸ் பகுதியில 23 சென்டிமீட்டர். இது தவிர பெரும்பாலான இடங்கள்ல மிக அதிகமான கனமழை பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில இன்றும் 4 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னையில் பெரும்பாலான இடங்கள்ல தேங்கிய தண்ணீர் அகற்றும் பணிகளை மாநகராட்சி ஈடுபட்டு வந்தது. பெரும்பாலான இடங்கள்ல நேற்று தண்ணீர் தேங்கிய பெரும்பாலான இடங்கள்ல தற்போது முழுவதுமாக அகற்றப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்கள்ல தீவிரமாக அகற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 37 கால்வாய்களும் தூர்வாரப்பட்டிருக்கிறதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.